அவங்களாம் களி கேப்பக்கூழி சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமாக இருந்தது. இன்னைக்கு எல்லாமே விஷம் புதுசு புதுசாக வந்துருச்சு. திடீர் மசாலா பொடி, திடீர் சாம்பார் பொடி, திடீர்னு அரிசி பொடி சாப்பிட்டு திடீர்னு சேர்த்து போகிறாங்க சிலர். அதான் பூரா திடீர் நடந்து அப்படி போக சொல்ல முடியாமல். ஏண்டி சாப்பாடை சமைச்சு வச்சிருக்க, சாப்பாடு இத்தனை கல் கிடைக்க 10 விரல் இருக்குல்ல உனக்கு, கல்லை எடுத்து போடுற கண்ணா, உனக்கு 32 பல்லு இருக்குல்ல கடிச்சு சாப்பிட்ற கண்ணா. அந்த அம்மா படித்த உன்னை கட்டிட்டு வந்தாலும் பதில் பேசுங்க. அப்புறம் ஓடிவா அப்படின்னா தோசையை கொண்டு வந்துச்சு. தோசை பிச்சு கிடக்கு. ஒரு தோசை உருப்படியாக சுட இல்லையா, தோசையை பிச்சு வச்சிருக்கேம்மா, நான் முழுசாக சுட்டு தந்தா முழுசாக முழுங்க போகிறேன், பிச்சு தானே திங்க போகிறேன், தின்றா இழிச்சா பள்ளி அப்படிருக்கு. இவன் பேசாமல் சாப்பிட்ருக்கலாம். அது ஒரு நான் இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் சப்பாத்தியை கொண்டு வந்துச்சு. சப்பாத்தியாக தட்டாண்டி இதில் அப்படி இருக்குது, தின்னா தட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். பிக்கிறான், விற்கமில்ல. ஒன்றும் உருப்படியாக சமைக்கிறியா, சப்பாத்தி பிக்கமில்லடி, நீ மேலே ஒழுங்காக சமையல் பண்ணல பிச்சு முதல்ல சப்பாத்தி பிய், அப்புறம் எண்ணெய் பிக்கிறது அப்புறம் பார்ப்போம். அதவே பிக்க முடியல, நீ எண்ணெய் பிக்கிறானா ஓட கூறுவட்ட விளையாப்பு. ஒரு வார்த்தையை அவன் பாவம் உட்கார்ந்த இடத்துலேயே வசு வாங்கிட்டு இருக்கான் வரிசையா ஒன்று. ஏன்னாடி இட்லி இவ்வளோ வெள்ளையாக இருக்குது, நீங்கள் என்ன சொன்னீங்க நல்லா மல்லிகைப்பூமா இருக்குன்னு, அதே கொஞ்சம் சொட்டுனில் ஊற்றுனேன். என்னமோ அவங்க செலவு துணி துவைக்கிற மாதிரியே துவைச்சிருந்துருக்காங்க. அட பாவியா, ஒன்றுக்குமே அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாளே அப்படின்ட்டு அது வாட்டுக்கு. அப்புறம் வெளியே வந்து பேசுவான். நேற்று என் மனைவி வந்து மிளகு ரசம் வைக்கணும்னு சொன்னான். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு எங்கள் அம்மா, அதெல்லாம் புளி ரசம் தான் வைப்பேன், மிளகு ரசம் வைப்பேன், புளி ரசம் வைப்பேன், ஒரே சண்டை. அப்புறம் எடுத்து விட்டுக்காரம்மா வந்து சமரசம் பண்ணி வச்சிச்சு. அது ஒரு ரசத்தில் அந்த அம்மா கொண்டு வந்திருக்கு அங்கேருந்து விட்டு வந்து. அப்படியெல்லாம் சின்ன சிலடையா முன்னாடி பேசின விஷயம் அதை நம்ம நிகழ்ச்சியில் கொஞ்சம் கொண்டுக்கிறது. அதில் வந்து நம்ம எப்போ பேசப்போனால் குழந்தையிலேருந்து பேசிடுவோம். குழந்தை தான் ஒரு வரியில் பேசுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு கதை எல்லாம் இப்போல்லாம் நான் ஜோக் சொல்கிறேன்னா குட்டியாக சொன்னாத்தே ரசிப்பாங்க. இப்படித்தான் ஒரு ஊரில் அப்படின்னா வாங்க டீ சாப்பிட போகணும்னு 15 பேர் கிளம்பிடுவீங்க. டக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் அப்படி நடக்க ரூபாய் கொண்டு வந்து கடையில் கொடுத்துருக்கேன். கடைக்கார் கீழே ஓட்டுக்கார், என்னடா சுடுது, கரண்ட் அக்கௌண்ட்டில் எடுத்தது அப்படின்றியா. கரண்ட் அக்கௌண்ட்டில் எடுத்தால் சுடுமா